இப்போ கார்பரேஷன்ல போனா காரை அச்சுக்கிச்சுன்னு சொன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே ஓடிடுறாங்கப்பா. ரேஷன் கடைக்கு ஒரு இது போனா கரெக்டா லைன்ல நின்று ரேஷன் போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது. இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு பாதி அரிசி போயிடும், இந்த பக்கம் டிஃபன் கடைக்கு அரிசி போயிடும். அரிசி போய் கேட்டா அரிசி இல்லைன்னு வாங்குவோம். நான் வந்து அப்ப ரேஷனே வாங்கல, இப்போ வந்து நான் ரேஷன் வாங்குறேன். ஏன்னா விஜய் புடவை குத்தாது, ஸ்டாலின் புடவை குத்தாலும் வாங்க மாட்டேன். எது குத்தா அது வந்து எனக்கு என்னவோ தெரியல, பிடிக்காம இருந்தது. விஜய் பீரியட்ல நான் போய் ரேஷன் வாங்குறேன், எல்லாமே செய்கிறேன். அது கியூவில் நின்று லைனில் நின்று எல்லா பொருளும் நான் வாங்குறேன். இப்போ அதே போல் அம்மா ஹோட்டல் தேடிங்கிறேன் எங்கே போய் சாப்பிட்ணுன்ட்டு. எனக்கு டைம் கிடைக்கல. போனால் மதுரை வாயில் போய் சாப்பிட்ணும். எங்கள் வீட்டாலே நல்ல அம்மா ஹோட்டலுங்க நல்லா செய்கிறாங்க. மக்கள் வந்து அதை வாங்கி விரும்பி சாப்பிட்டுட்டு தட்டு எடுத்து போட்டு கழுவி வைக்கிறாங்கப்பா. இது ஒரு அதிசயமான விஷயம். இது எவ்வளோ பேர் பசியமாக பத்துனுக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. நாய்க்குட்டி முதல் கொண்டு அந்த தெருவில் கொஞ்சம் சோறு வச்சா சாப்பிடுது. இவ்வளோ புண்ணியம் செஞ்சுக்கிறது.